ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். நமக்கு பணம் வர வேண்டிய பணம் தாமதமாகுது. அதாவது எப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்போம், கைமாத்தா கொடுத்துருப்போம், கடனாக கொடுத்துருப்போம், இல்லைனா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பணத்தை கொடுத்துருப்போம், பிறருக்கு உதவிக்காக கொடுத்துருப்போம், மற்றவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்போம், ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொடுத்துருப்போம். ஆனால் அதை வாங்கிட்டு கொடுக்காமல் இருப்பான், ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருப்பான். சில பேருக்கு வட்டி கூட கொடுத்துருப்பான், வட்டியை கொடுத்துருப்பான், அப்புறம் வட்டியும் கொடுக்க மாட்டான், அசலையும் கொடுக்க மாட்டான். இப்படி பல வகையில் நம்ம பணம் பிறர்கிட்ட மாட்டிக்கிறோம். சரியா? இது சிறிய தொகை இருந்தாலும் சரி, பெரிய தொகை இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆர்கனைசேஷன் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்பவங்கள் நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கும். சரியா நேர்களே? இந்த வீடியோவில் முழுமையாக கேளுங்க. நான் ராசி பலன் சொல்லலை, ஒரு காரியத்துக்கு உண்டான வழிபாடும் பரிகாரம் சொல்கிறேன். இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது கொடுத்த பணம் வர வேண்டியது, அதுபோக பணம் வராமல் இருக்குது. ரெண்டுக்குமே ஒரு காரியம் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா நேர்களே? ரைட்டு. இப்போ நம்ம கொடுத்த நம்ம பணம் எப்படி கொடுத்துருப்போம்? கடனாக கொடுத்துருப்போம், இல்லைன்னா கைமாத்தா கொடுத்துருப்போம். அது 1000மோ லட்சமோ. சில பேர் கொஞ்சம் பெரிய தொகையை கூட கொடுத்துருப்பாங்க. சரியா நேர்களே? பழக்க வழக்கத்தை பொறுத்து, சொந்த பந்தத்தை பொறுத்து. சில பேருக்கு வர வேண்டிய பணம் இருக்கும். நான் கவர்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார், எனக்கு பிஎஃப் வரல, கிராஜுவேட் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இல்லைனா இன்னும் சில சலுகைகள்லாம் நிற்கிது, ப்ரைவேட்டில் வேலை பார்த்தேன், இன்க்ரிமெண்ட் வரல, பணத்தை நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க, 4 மாதம் சம்பளம் வரல. இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வர வேண்டிய பணம் பிறர் கையில் இருக்கும். அது கம்பெனிக்கிட்ட இருக்கலாம், தனி மனிதன்கிட்ட இருக்கலாம், அரசாங்கத்திட்ட கூட இருக்கலாம். இந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிட தகவலை சொல்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு வழிபாடு பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அது யாருக்கு உருவாகும், எல்லாருக்கும் இப்படி நடக்குமா சார்னா நடக்காது. ஒரு சிலருக்கு தான் நடக்கும். மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அது யாருக்கு சார் நடக்கும்னு அந்த வேத வாய்ப்பாடை சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சரியா நேரில் அடிப்படை தகவலை சொல்லாமல் நம்ம பலன்களையும் பரிகாரம் வழிபாடு சொல்கிறதெல்லாம் உகந்தது அல்ல. சரியா? அதுக்கு ஆதாரம் இருக்கணும். எதுக்குமே ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். முகாந்தாரம் இருந்தால் தான் நம்ம ஒரு காரியத்தை பற்றி பேச முடியும். போதி ஜோதிடத்தில் எப்போயுமே நான் ஒரு அடிப்படை ஆதாரத்தோடு தான் வீடியோ போடுவேன். அந்த அடிப்படை ஆதாரம் எப்படின்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, 2ஆம் இடங்குது தனஸ்தானம், பணம் வர வேண்டிய ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிற பணம். சரியா? இந்த 2 11ஆம் அதிபதிகள் 6, 8, 12 மறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விதமாக இருக்காது. சரியா? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் 2 கூடையவனு 11 கூடையவனு போய் மறைஞ்சு பகைமைப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பணம் திருப்பி வராது. சரியா நேரில்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் மகர ராசி, மேச லக்கணம். ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு 11 கூடையவன் யார்? சனி பகவான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், கண்ணியில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு பணம் வராது. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஏன்னா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அவர் ஸ்தானபலம் கண்ணியில் பற்றாலுமே அவர் லக்கணத்துக்கு பகைமை வீட்டில் போய் இருக்கிறாரு. ஏன்னா மேச லக்கணத்துக்கு கன்னி பகைமை வீடு. அவர் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலுமே, சனி பகவானாக இருந்தாலுமே, மேச லக்கணத்துக்கு 11 கூடையவன், 10, 11 கூடையவன், லாபஸ்தானாதிபதி, கர்ம லாபஸ்தானாதிபதி. அவர் 6ஆம் வீட்டில் இருந்தாருன்னா மறைஞ்சு போச்சு. தான் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சு போயிடுவார். இவங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்களுக்கு கொடுத்த பணம் வராது. இதே மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2 கூடிய சுக்கிரனும் கட்டுப்பிட்டார் வச்சுக்கோங்களேன், சுத்தமாக பணம் வராது. சரியா? இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. புதன் மட்டும், சனி பகவான் மட்டும் கெட்டு போயிருந்தாருன்னா ஏதோ பணம் இழுத்தடிச்சு வரும். சுக்கிரன் 2 கூடியவன், வருமானத்தை கொடுக்குறவன், பணத்தை கொடுக்குறவன், சுக்கிரனும் கெட்டு போயிட்டார். சரியா? சுக்கிரனும் கெட்டு போயிட்டார்னா சுத்தமாக முடிஞ்சு போச்சு. சுக்கிரனும் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார், விருச்சிகத்தில் பாம்பப்பட்டு ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் வச்சுக்கோங்களேன். இந்த பணம் அவங்களுக்கு கொடுத்த பணம் திருப்பி வருது குதிரை கொம்பு. இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் பணம் வரலையே, என்னை மோசம் பண்ணிட்டானே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, எழுதி வாங்கிட்டு போயிட்டானே, ஊரை விட்டு ஓடி போயிட்டானே, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டானே, இப்படியெல்லாம் சங்கடப்படுறவங்க ஜாதகம் இப்படி தான் இருக்கும். மகர ராசி, மேச லக்கணம். சனி பகவான் 6ஆம் இடம் கண்ணியில் இருப்பார். சுக்கிரன் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல விருச்சிகத்தில் ராகுவோட சேர்ந்துருப்பார். முடிஞ்சு போச்சு. லக்கணத்துக்கு 2, 11 கூடியவர்கள் சுத்தமாக லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டாங்க. இவ்வளோ தான் ஜோதிடம். சரியா? இவ்வளோ தான் பலன். இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வராது. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 என்ன சார் அப்படின்னம்னா, இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜனிப்பட்ட ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில், சரியா, நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டில் ராகு, சனி, செவ்வாய் இந்த பாவகிரகங்கள் வலுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடனில் பிரச்சனை இருக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுல சரி சிக்கல் இருக்கும், தாமதமாக இருக்கும். சரி, 6ஆம் இடங்குது அசுபஸ்தானம், கடன் நோய் எதிரியை கொடுக்குற ஸ்தானம், ரணருண ரோகஸ்தானம். கொஞ்சம் வீடியோ பொறுமையாக கேளுங்க. வீடியோ பொறுமையாக கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம்.
உங்கள் ஜாதகத்தை இங்கே தெரிஞ்சு வச்சுக்கலாம். எதிர்காலத்தில் யாருக்கும் பணம் கொடுக்காமல் இருக்கலாம். சரியா? நிறைய பேர் வந்து எப்படின்னா தான் ஜாதகத்தோட அமைப்பு தெரியாமலே பிறர்கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஏமாறுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்த அமைப்பு இருக்குது, அந்த விதி இருக்கும் ஜாதகத்தில். இவன் மற்றவங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போவான், இவன் பணம் கோவிந்தாவா ஆயிரும் அப்படின்னு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், போதி ஜோதிடத்தில் எப்பயுமே நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும், ஒரு செய்தியை கொடுக்கும் என்ற தகவலின்படி இந்த வீடியோ பொறுமையாக கேளுங்க. 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் ராகு, சனி, செவ்வாய், மாந்தி இது மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதுபோக செவ்வாயும் ராகு சேரக்கூடாது. செவ்வாயும் ராகும் சேர்ந்து உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லைனா 11ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, பணம் வந்து இழப்பாகும். உங்கள் பணம் வந்து உங்கள் கையை விட்டு போய் திருப்பி வராது. செவ்வாய் வந்து முயற்சிக்குள்ள கிரகம். அதுபோக நிலம், வீடு இது மாதிரி அமைப்பு உள்ள கிரகம். சில பேர் சொல்லுவாங்க, இடத்த விற்றேன் சார், அந்த பணத்தை பேங்கில் கூட போடலை, என் மச்சனை வந்து கேட்டான் கொடுத்துட்டேன், 5 லட்சம் கேட்டான் கொடுத்துட்டேன், அவன் திருப்பியே வந்து கொடுக்கல சார், அவன் திருப்பியே கொடுக்கலன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் சொல்லுவாங்க. அவன் திருப்பியே வந்து கொடுக்கலன்னு ஒரு ஆதங்கத்தில் கெட்ட வார்த்தையில் சொல்லுவாங்க. இத்தனைக்கும் மச்சனாக தான் இருப்பான், மனைவி கூட பிறந்த தம்பியாக தான் இருப்பான். இவர் இடத்த விற்று கையில் காசு வச்சுருப்பார், ஒரு 5 லட்சத்தை அவனுக்கு கொடுத்துருப்பாரு. அவன் திருப்பி வந்து கொடுத்துருக்க மாட்டான், 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும், கொடுக்க மாட்டான். ஏன்னா அப்படி பணம் எப்படி வரும்னா, அந்த செவ்வாய் ராகு வந்து அந்த 2ஆம் இடத்துல பாவத்தொடர்பில் இருந்துச்சுன்னா அந்த பணம் வந்து மனை வீடு விற்று வர்ற பணம் ஏமாந்து போயிடும். சரியா நேர்களே? அதுபோக ராகு வந்து எப்படின்னா ஏமாற்ற கிரகம், குறுக்கு வழியில் ஏமாத்துறது. அவன் ஈஸியாக வந்து இவர் மடக்கியிருப்பான். மாமா பணத்தை கொடு மாமா அப்படின்னு அக்கா புருஷன் தானே ஈஸியாக நைந்து பேசி பணத்தை வாங்கியிருப்பான். இதுக்கு இவர் பொண்டாட்டியும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். என் தம்பி தானேங்க கொடுங்க, கேட்டால் கொடுத்துருவான், அவசரப்படுறான், அவசரத்துக்கு கேட்குறான், அப்படிலாம் ஒரு கதையெல்லாம் குடும்பத்தில் நடந்து இவர் பணம் இவர் விட்டு போயிருக்கோம், 5 லட்சம் போயிருக்கோம். இவர் பணத்தை வாங்காமல் மச்சனின்னு எதுக்க முடியாது, மச்சனுக்கிட்ட சண்டையும் போட முடியாது. மச்சனுக்கிட்ட சண்டை போட்டால் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை வந்துடும். இப்படி குடும்ப பிரச்சனையில் உட்காந்துட்டு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருப்பார். இதுதான் உண்மை. இப்படி நிறைய குடும்பத்தில் நடக்குது. நிறைய குடும்பத்தில் பணத்தை ஏமாத்துறவங்களாம் குடும்பத்தில் உறவுல தான் இருப்பான். வெளியாளுகிட்ட கொடுத்தா கூட நம்ம ஏதோ கேஸு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பஞ்சாயத்து கூட்டலாம். வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. யார் கிட்டே பணம் கொடுத்தானே, என் பொண்டாட்டியை கிட்ட தான் பணம் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஆணும் தன் மனைவியை வந்து சபையில் நிப்பாட்ட மாட்டான், வெளியே சொல்ல கூச்சப்படுவான். இது நிறைய குடும்பத்தில் நடக்குதுங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னு. உண்மையை தான் சொல்கிறேன் நான். சரியா? அதனால் இப்படி சம்பவம் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா யோசனை பண்ணி செய்யுங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து குரு கெட்டு போயிருப்பார். ஜனன ஜாதகத்தில் குரு வந்து நீசம் அடைஞ்சு, மகரத்தில் நீசம் அடைஞ்சு, இல்லைனா ஸ்திரத்தன்மை இல்லாமல் ராகு கேது மாந்தி, செவ்வாய் கூட சேர்ந்தால் பரவாயில்ல, ராகு கேது மாந்தி, இருள் சந்திரன், அம்மா வச்சு சந்திரன் கூட சேர்ந்து ராசியிலே இருந்தாலுமே பணம் அவங்களுக்கு நிற்காது. ஏன்னா குரு தனகாரகன். ஒரு மனிதனுக்கு வந்து பணம் நிற்கணும், பணம் ஏமாறக்கூடாது, அவன் பணம் அவனை விட்டு போகக்கூடாதுன்னா குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நம்ம சம்பாதிச்ச பணம் நம்ம கையிலேயே இருக்கும். இது நிதர்சன உண்மை. அதுபோல் விரயஸ்தானம் 12ஆம் வீட்டில் வந்து தனசனாதிபதி இருக்கக்கூடாது. சரியா? 12ஆம் வீட்டில் வந்து தனசனாதிபதி இருந்தார்னா பணம் கெட்டு போயிடும். சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை நிறையா இருக்கும். பணப்பிரச்சனையும் இருக்கும், பணம் வருவதிலும் பிரச்சனை இருக்கும், பணமும் போயிடும், அடுத்த கைக்கு போயிடும், கடனாக போயிடும், கைமாத்தா போயிடும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லைனா வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும். சரியா? உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும். கட்டட கான்ட்ராக்டாக இருப்பார், பெரிய கான்ட்ராக்டாக இருப்பார், கோடிக்கணக்கில் வேலை பார்த்துருப்பார், கவர்மெண்ட்டில் பில்லே போட மாட்டான், அதுக்குள்ளே கவர்மெண்ட் மாறி இருக்கும், அந்த வேலையை நிப்பாட்டி வச்சுருவாங்க, போச்சு. இப்படி நிறைய கான்ட்ராக்ட்காரங்களாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்தவங்களாம் போன கவர்மெண்ட்டில் வேலை எடுத்து செஞ்சுருப்பாங்க, இந்த கவர்மெண்ட்டில் இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டிடுவாங்க, அவங்க பணம் நின்று போயிடும். இனிமேல் அவங்க போய் வந்து இப்படி நிறைய நடந்திருக்கு நாட்டில், தமிழ்நாட்டிலே நிறைய நடந்திருக்கு. உதாரணம் கூட சொல்லலாம், ஆனால் வேண்டாம், அது அரசாங்க விஷயம். இவங்கெல்லாம் பல்காக பணம் போயிடும். சரியா நேர்களே? இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி பல வகையில் பணம் பாதிக்கப்பட்டவர்கள், பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள், பணம் வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இப்போ தான் இந்த வீடியோவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இது வழிபாடோடு சேர்ந்த ஒரு சின்ன பரிகாரம். சரியா? சின்ன செயல்பாடு. என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, அருகம்புல் இருக்குல்ல, அருகம்புல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் போல் அருகம்புல் எடுத்துக்கோங்க. அருகம்புல்லை வந்து ஒரு வெள்ளை கலர் துணியில் வச்சு ₹1 காயின்ஸை வச்சுருங்க. சரியா? வெள்ளை கலர் துணியில் அருகம்புல் ₹1 காயின்ஸ் வச்சு முடிச்சு போட்டுருங்க. மஞ்சள் கலர் நூலில் முடிச்சு போட்டுருங்க. வெள்ளை மஞ்சள் சந்திர மங்கள யோகம். சரியா? நல்ல அமைப்பு. வெள்ளை மஞ்சளில் ₹1 காயின்ஸை வச்சு அருகம்புல்லை வச்சு கெட்டிடுங்க. அதை விநாயகர் பாதத்தில் வச்சுருங்க. மகர ராசினா வீரகணபதி படம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு. வீரகணபதி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஆயிரக்கணக்கான மகர ராசினியர்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வாங்கியிருக்கிறாங்க. வீரகணபதி படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த சாஃப்ட் காப்பி அனுப்பிவிடுவேன். அந்த சாஃப்ட் காப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடலாம். மகர ராசியில் பிறந்தவர்கள் வீரகணபதியை கண்டிப்பாக வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லது. வினை தீர்ப்பான் விக்னேஸ்வரன்.
அந்த விநாயகர் படத்துக்கு அடியில் வைக்கணும். வீர கணபதி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கு அடியில் வச்சிடலாம். சரியா? விநாயகர் படத்துக்கு அடியில் வச்சுருங்க. வைக்கும்போது நீங்கள் என்ன வேண்டணும்னா, பெருமானே, விநாயகர் பெருமானே, இது ஏன் பணம் இல்லைன்னா எனக்கு வர வேண்டிய பணம் இப்போ வராமல் நிற்கி, அதை நீ கண்டிப்பாக என்கிட்ட வர வச்சிரு. உனக்கு வந்து நான் கோயிலில் பூஜை பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், உனக்கு ஆராதனை பண்ணுறேன்னு ஒரு நேர்த்திக்கடனை நேர்ந்துக்கோங்க. பிள்ளையார்பட்டிக்கு வரேன் கூட நேர்ந்துக்கோங்க. சரியா? பிள்ளையாருடைய முக்கியமான ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. பிள்ளையார்பட்டி, மணக்கோயில் பிள்ளையார்ப்பேன், சங்கரங்கோயில் பிள்ளையார்ப்பேன், இப்படி சில முக்கிய ஸ்தலங்களில் விநாயகர் பிரசித்தி பெற்றிருக்கிறார். மலைக்கோட்டை பிள்ளையார். சரியா நேர்களே? இப்படி விநாயகர் கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த காணிக்கையை அந்த முடிச்சை அவர் பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் டெய்லி வேண்டுங்க, உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது அந்த முடிச்சுக்கு தீப தூபம் காட்டுங்க. விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். அல்லல் போம், அன்வினை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியாம் அரணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதொழிற்கால், ஓம் சிவமயம் அருள்மிகு கற்ப விநாயகர் துணை, கணபதி காயத்ரி, ஓம் ஏகதந்த வித்மகி வக்கரதுண்டா தீமகி தந்தோ மந்த பிரசோதயாத், மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கம் கணதவ நமக, விக்னேஸ்வரா போற்றி, கணநாதா போற்றி, கணபதி காயத்ரி போற்றி, முக்குள் முதலை போற்றி, மூலப்பொருளை போற்றி, வேலை முகத்தனை போற்றி, வேலவனுக்கு முத்தனை போற்றி, சித்தி புத்தி விநாயகா போற்றி, சர்வசக்தி விநாயகா போற்றி, வினைதற்கு விக்னேஸ்வரனை போற்றி, வல்லப கணபதியை போற்றி, வன்னிமரத்து கண்ணாதா போற்றி, வளம்பரி விநாயகா போற்றி, சங்கரன்குள் சர்ப்ப விநாயகா போற்றி, மூசிய வகனை போற்றி, மதப்பொருளை போற்றி, ஜெயராமல் பிள்ளையாரப்பா போட்டு, பொன்னரத்து விளையாப்பா போட்டு, மலைக்கோயில் விநாயகப்பா போட்டு, மலைக்கோட்டை விநாயகப்பா போட்டு, முக்குரி விநாயகப்பா போட்டு, அனந்த விநாயகப்பா போட்டு, ஆலய விநாயகப்பா போட்டு, விக்ரேஸ்வரா போற்றியோ. நான் இதில் 2 ஊரை சொல்லியிருப்பேன், 2 ஊர் 2 இடங்கள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் கும்பிட்ட விநாயகர் இடங்கள். இன்றைக்குமே நம்ம சின்ன பால்ய வயசில் ஒரு ஊரில் இருந்திருப்போம், அங்கே ஒரு விநாயகரை கும்பிட்டுருப்போம். அந்த விநாயகரை வாழ்நாள் முழுக்க நினச்சி கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு சூட்சுமம். இப்போ நான் ராஜபாளையம் பொன்னகரத்தில் இருந்தேன். பொன்னகரத்தில் ஒரு விநாயகர் இருக்கிறார். அவரை நினச்சி கும்பிடுவேன் டெய்லி. அவர் நாமத்தை சொல்லுவேன். அதுக்கடுத்து ஜெயராமல் இருக்குது, ராம்கோ நகர் பக்கத்தில் ஜெயராமல் இருக்குது. அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறார். இப்போ அவரை மாற்றி வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் இந்த பக்கம் இருந்தார். அந்த விநாயகரை நினச்சி கும்பிடுவேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் நான் அவரை விரும்பி வேண்டி கும்பிடுவேன். சரியா? அதனால் விநாயகரை எப்போயுமே நம்ம சின்ன குழந்தையில் எந்த இடத்துல ஊரில் எந்த விநாயகரை கும்பிட்டோமோ அந்த ஊரின் பேரை சொல்லி, அந்த விநாயகருடைய நாமத்தை சொல்லி, அந்த விநாயகருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. சக்தி விநாயகர், சித்தி விநாயகர்னு ஒரு பேர் இருக்கும். அந்த நாமத்தை சொல்லி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி கடைசியில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா விநாயகர் தான் காரிய தடைகளை கண்டிப்பாக உடைக்கிற கிரகம். ஏன்னா சனி பகவானே அவரால் நெருங்க முடியல. சனி பகவான் தான் இருக்கிறவங்களுக்கே பெரிய குடைச்சலை கொடுப்பாரு, பெரிய இம்சையெல்லாம் கொடுப்பாரு. அந்த சனி பகவானாலே தொட முடியாத ஒரு கடவுள், முக்கண் முதற் கடவுள் விநாயகர் பெருமான் தான். ஸோ அந்த விநாயகர் பெருமானை நீங்கள் நினைக்கணும். நீங்கள் பால்ய பருவத்தில், சார் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த ஊரில் இருந்தேன், அந்த ஊரில் ஒரு விநாயகர் இருந்தார், அவர் மனதார கும்பிட்டேன். அந்த விநாயகர் வாழ்நாள் முழுக்க நினைங்க, வளப்படுவீர்கள். ஓகே நேர்களே, இந்த தகவலை இந்த வீடியோவில் சொல்லணும்னு அந்த இறைவனுடைய கட்டளை. அதனால தான் நேராக சொல்கிறேன். இது உண்மையும் கூட. சரியா நேர்களே? என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள்லாம். அந்த சம்பவத்தெல்லாம் அந்த விநாயகர் பெருமான் தவிடுபடி ஆக்கியிருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த முடிச்ச அந்த விநாயகர்கிட்ட வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக பணம் வந்துடும். சரியா? ஒரு 11 வாரம் இல்லை 18 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பணம் வரும். பணம் வருவதற்கான முகாந்திரம் இருக்குது. அந்த பணம் மொத்தமாக வருதோ இல்லைனா இன்ஸ்டால்மெண்ட்டில் வருதோ, ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் உங்கள் கைக்கு திரும்பி வரும். நீங்கள் கொடுத்த தொகையில் ஒரு தொகை கைக்கு வரும். அந்த பணம் வருவதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். நல்ல தகவல் கிடைக்கும். பணம் கிடச்சிருச்சு சார், பணம் முழுமையாக கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த முடிச்சு எடுங்க. அதில் உள்ள அருகம்புல் துணியை ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. ஆற்றுல போடுங்க, குளம் கம்மாவில் போடுங்க. அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னா வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. வேப்ப மரத்துக்கு அடியில் கொஞ்சம் குழி தோண்டி அதில் போட்டு மூடி வச்சுருங்க. சின்ன துணி தான் அது. சரியா? சின்ன துணியாக தான் இருக்கும், வெள்ளை துணி. அந்த வெள்ளை துணியை அந்த மஞ்சள் கலர் நூலையும் அந்த அருகம்புலையும் போட்டு மூடிடுங்க. ₹1 காயின்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சங்கரங்கோயில், மணக்கோயில், மலைக்கோட்டை, பிள்ளையார்பட்டி, இந்த 4 கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ₹1 கொண்டு போய் அந்த உண்டியில் போட்டுருங்க. சார் என்னால் போக முடியல சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், ஃபாரினில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைனா உள்ளூரில் இருந்து போக முடியாமல் சூழ்நிலை இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போட்டுருங்க. விநாயகர் என்றைக்குமே பக்கத்தில் இருப்பார். தெருவில் ஒரு விநாயகர் இருப்பார், தெருக்கு தெரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க, போட்டுருங்க. சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி போட்டிங்கன்னா விசேஷம். சரியா? மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி ஒரு தடவை வரும். பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரும். அன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க. இதில் மற்றபடி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த காரியத்தை பண்ணுங்க.
கொடுத்த பணம் திரும்பி வரும், வர வேண்டிய பணமும் வசூலாகும் என்ற நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம் திருவோணம் வீட்டு நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி விநாயகரே. நன்றி நேயர்களே.